சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்புவதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கமாக உள்ளது. ஆனால் சரியான முறையில் சிவன் கோவிலில் எப்படி வழிபட வேண்டும் என்பது தெரியாது. இதனால் நம்முடைய வழிபாட்டிற்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட முழு பலனையும் அடைவதற்கு சிவன் கோவிலில் இருந்து திரும்புவதற்கு முன் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்ற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறையில் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை வேறுபட்டதாக இருக்கும். சிவன் கோவிலுக்கு சென்றால் முதலில் சிவன் சன்னதிக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் தாயாரை சென்று தரிசிக்க வேண்டும். பிரதோஷ வேளையில் எப்படி வலம் வர வேண்டும், மற்ற நாட்களில் எப்படி வழிபட வேண்டும் என விதிமுறை உள்ளது. அதேபோல் சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. சண்டிகேஸ்வரரை வணங்கி கைகளைக் காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல முறைகள் உள்ளது. இதுபோல் சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கிருந்து திரும்பும்போது வேறு என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவன் சொத்து குல நாசம் என்று சொல்வார்கள். பிரசாதத்தை தவிர கோவிலில் இருந்து சிறு துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு உடையில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டுதான் எழுந்து வர வேண்டும். சிவகணங்கள் கோவிலில் இருந்து திரும்பும்போது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என்பார்கள். சிவன் கோவிலில் நவக்கிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் கிரகங்கள் நம்முடன் கூட வந்துவிடும் என சொல்லப்படுகிறது. அதனால் சிவன் கோவிலில் நாம் உட்கார்ந்தால் அதுவும் அங்கேயே உட்கார்ந்துவிடும் என நம்பப்படுகிறது. சிவன் கோவிலில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வழிபடுவது. இங்கு வந்தவுடன் பெரும்பாலானவர்கள் கைகளை தட்டி வழிபடுவது உண்டு. ஆனால் சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர். அதனால் அவரை அமைதியாகத்தான் வணங்க வேண்டும். ஆலய தரிசனத்தை சிறப்புற செய்து முடித்து விட்டேன் என மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதும். சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் அவர்களது தலைமுறைக்கு வஸ்திர பஞ்சம் ஏற்படாது. அதோடு சுபகாரிய தடைகளும் விலகும். இவருக்கு வில்வம் சாற்றி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும்.